சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வாரமாக வீரப்பனோடு கடைசி காலகட்டங்களில் நெருங்கிய தொடர்பில் இருந்த M1 என்று போலீசாரால் அடையாளப்படுத்தப்பட்ட தேவராஜ் அவர்களுடைய நேர்காணல் வந்துட்டு இருக்கு. இந்த நேர்காணலில் அவர் பாதி உண்மை சொல்கிறாரு, பாதி மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் எல்லாமே எனக்கு வந்துட்டு இருக்கு. அதை நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தில் கடைசி காலத்தில் வீரப்பனோடு தொடர்பில் இருந்தவர், அவர் வீழ்ந்ததாக சொல்லக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இவர் தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறத என்னுடைய பல்வேறு கட்ட விசாரணையில் பல்வேறு நபர்கள் மூலம் நான் விசாரித்ததில் தெரிய வந்தது. அதைத்தான் என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதி நூலில் எழுதியிருந்தேன். வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் வரலாற்று தொடரினுடைய பல இடங்களையும் இவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன். இதில் பெரும்பாலானவற்றை தேவராஜ் நடந்த உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கடைசி 5 நாள்கள் அவர் எனக்கும் வீரப்பன் குழுவினருக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறாரு. அதில் சில கால வேறுபாடுகள், ஏன்னா இப்போ 20 ஆண்டுகள் கடந்ததுனால சில நாள்கள் முன்ன பின்ன கொஞ்சம் யாராக இருந்தாலும் நினைவு வச்சுன்னு சொல்லும்போது ஏற்றத்தாழ்வுகளோடு முன்ன பின்னர் வர்றது இயல்பு. அந்த வகையில் நீங்கள் தேவராஜுடைய நேர்காணலில் வரக்கூடிய கால வேறுபாட்டையும் பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சொல்ல வேண்டிய பல செய்திகள் சொன்னோம்னா அது மணிக்கணக்கில் போகும், அதை இன்னொரு நாள் பேசுவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும் சொன்னார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீரப்பனுடனான முதல் சந்திப்பு, விஜயகுமாருடனான முதல் சந்திப்பு, அடுத்ததாக வீரப்பனுடனான இறுதி சந்திப்பு, இதை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லித்தான் நான் தேவராஜிட்ட பேசினேன். அந்த அளவோடு தான் அவர் பேசியிருக்காரு. இதை பற்றி வேண்டுமானால் இன்னும் பல விஷயங்களை பேச முடியும், அவ்வளோ கதையாக அந்த காலகட்டங்கள் நடந்தெல்லாம் என்னுடைய நினைவில் இருக்குண்ணா அப்படிங்கிறது எனக்கு சொல்லியிருந்தார். அவர் குறிப்பாக சொல்கிற ஒரு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி இரவு 2:40 மணிக்கு பிறகு எனக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறாரு. அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். அது உண்மையாகவும் கூட இருக்கலாம். ஏன்னா அதுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகளை நான் நேரடி சாட்சிகளாக யாரிடமிருந்தும் பெறவில்லை. அந்த காட்டுக்குள்ளே தும்கல் காட்டு பகுதியில் ஒரு 3 பேர் 4 பேர் போனது, அதை ஆட்டுப்பட்டியிலேருந்து பார்த்தவங்க, பக்கத்து வீட்டில், அதாவது இவங்க போகிற பாதைக்கு பக்கத்து வீட்டிலேருந்து பார்த்தவங்க, இவங்களுடைய நேரடியான அந்த சாட்சிகளின் மூலமாக தான் நான் அந்த செய்தியை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த கடைசி 5 நாளில் நடந்த நிகழ்வுகள் இப்படித்தான் நடந்ததுங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அந்த இடத்துல தேவராஜ் இருந்தாரா இல்லையா அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிரமம். இருந்தாலும் அந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த கடைசி 5 நாளில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறதை பற்றி தேவராஜும் இன்னும் தீவிரமாக விசாரிச்சுட்டு தான் இருக்கார். அவருக்கு தெரிந்த நண்பர்கள் தொடர்புகள் மூலமாக அதை உறுதிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் செஞ்சிட்ருக்காரு. அவர் மூலமாகவே அந்த 5 நாள்களில் என்ன நடந்ததுங்கிற உண்மை நமக்கு வெளியில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த அளவில் தேவராஜ் அவர்களுடைய தொடர்பு 5 நாளுக்குள்ள முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவர் சொல்கிறத நானும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். இப்போ தேவராஜை காட்டி கொடுத்தவன் துரோகி, அயோக்கிய, நீ நினச்சிருந்தா வீரப்பனை காப்பாற்றிடலாம், நீ பெரும் பாதகம் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அது ஒரு வகையில் நீங்கள் உங்களுடைய ஆதங்கத்தை சொல்லியிருக்கீங்க அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வீரப்பன் மேல் இருக்கிற அதீதமான பற்றின் காரணமாக நீங்கள் அந்த வேலையை சொல்லியிருக்கீங்க. இதே நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் குறிப்பாக சொல்லணும். துரைப்பாண்டியனுக்கு நடந்த விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் வீரப்பனுடைய வாழ்நாளில் இறுதி கட்டத்தில் அந்த ஸ்டென் கிரேனைட் குண்டு வெடித்து அவர் மயக்கமடைந்த அந்த நிலைக்கு போகிற அந்த இடத்துல துரைப்பாண்டியன் இருந்திருந்தார்னா நிச்சயமாக வீரப்பன் உள்ளிட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அவங்கள உயிரோடு பெண்ணாகரமோ அல்லது தருமபுரியிலையோ அல்லது சேலம் மேட்டூர் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் துரைப்பாண்டியன் கொண்டு போய் ஆஜர்படுத்தியிருப்பார். அப்படி வீரப்பன், சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுடா, சேதுபதி 4 பேரையும் துரைப்பாண்டியன் நீதிமன்றத்தில் விட்டிருந்தாருன்னா அதற்கு பிறகு நடக்கிற நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் வீரப்பன்கிட்ட பல கோடி ரூபாய் பணம் இருக்குது. அந்த பணத்தை செலவு பண்ணி தனக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருப்பார். அதிகபட்சமாக என்ன நடந்ததுன்னு சொல்ல போனோம்னா, இவர் மேலே இருக்கிற வழக்குகள், தமிழ்நாட்டில் இருக்கிற வழக்குகளுக்கு கோபி, சத்தியமங்கலம், மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், இந்த மாதிரி தருமபுரி, இந்த மாதிரி ஒரு 6-7 நீதிமன்றங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பார். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சாம்ராஜ் நகர், மைசூர், கொள்ளைகால், இந்த நீதிமன்றங்களில் அவர் மேல் இருந்த வழக்குகளுக்காக போயிட்டு வந்திருப்பார். அப்படி சிறையிலிருந்து, அதாவது அவர் கோவை சிறையிலையோ அல்லது சேலம் சிறையிலையோ வச்சுருந்து அங்கிருந்து மைசூருக்கு போகும்போது அவருக்கு பின்னால் ஒரு பெரும் பாதுகாப்பு படை போகும். அதாவது அவர் பணம் செலவு பண்ணி தனக்கு ஒரு பாதுகாப்பு படையை அல்லது வழக்கறிஞர் குழுவை ஏற்பாடு பண்ணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிற பல லட்சம் பேர் அன்னைக்கும் வீரப்பனை போலீஸார் விசாரணைக்காக கூட்டு போகிறாங்க அல்லது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிற கூட்டி போகிறாங்க அப்படிங்கிற சூழல் வரும்போது ஒரு பெரும்படை அவருக்கு பின்னால் கார்லேயும் பைக்லேயும் போயிட்டு தான் இருந்திருக்கு.
வீரப்பனுக்கோ அல்லது அவருடைய குழுவினருக்கோ காவல்துறையால் ஒரு துளி கூட பாதிப்பு ஏற்படுத்தியிருக்க முடியாது. 1995 இந்த மாதிரியான தகவல் தொடர்பு சாதனங்கள், போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலத்தில் வேண்டுமானால் அர்ஜுனனை காவல்துறை, குறிப்பாக கர்நாடக காவல்துறை கொண்டு இருக்கலாம். அதுக்கு முன்னே பல என்கவுண்டர், போலி என்கவுண்டர்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆனால் வீரப்பன் துரைப்பாண்டியனுடைய கஸ்டடிக்கு வந்த பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறைக்கு போயிருந்தாருன்னா நிச்சயமாக வீரப்பனை எந்த விதமான சித்திரவதைக்கும் உட்படுத்தியிருக்க முடியாது. ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருப்பார். வீரப்பன் மீது இருக்கிற எல்லா வழக்குகளுமே நேரடி சாட்சிகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படியே நேரடி சாட்சிகள் இருந்தாலும் அந்த சாட்சிகள் காவல்துறை அதிகாரிகள் தான். அவங்களுடைய சாட்சிகள் அவ்வளவு பலமாக இருக்கக்கூடாது. அவர் மீது இருந்த அந்த 184 வழக்குகளுமே பெரும்பாலான வழக்குகள் முடிஞ்சிருச்சு. மீதி எல்லா வழக்குகளும் ஒரே நேரத்தில் விசாரணை நடந்திருந்தாலும் கூட அதிகபட்சமாக ஒரு 5 அல்லது 6 ஆண்டுகளுக்குள்ளாக எல்லா வழக்குகளும் முடிஞ்சிருக்கும். ஒரு சில வழக்குகளில் நீதிமன்றம் சூழ்நிலை கருதி அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனையோ அல்லது 10 ஆண்டு 8 ஆண்டுகள் தண்டனை கொடுத்து அந்த தண்டனைக்காக அவர் சிறையில் இருந்தாலும் கூட நன்னடத்தை அடிப்படையில் ஒரு பறையில் வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உள்ளபடியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பலமான அரசியல் கட்சியில் நின்று அவர் ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவோ நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராகவோ ஆகியிருப்பார். இல்லை எந்த கட்சியிலுமே சேராமல் ஒரு சுயேட்சையாக நின்றிருந்தாலும் கூட எந்த மாவட்டத்தில் நின்றாலும் அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற உறுப்பினராக வர்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம ஒரு ஆய்வில் ஒரு கணக்கீட்டின் அடிப்படையில் கொண்டு வந்தோம்னா அதிகபட்சமாக 8லிருந்து 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவர் வெயிலில் வெளியில் வந்திருப்பார். இந்நேரம் மக்களோடு மக்களாக ஒரு 10 ஆண்டுகளாக கலந்து வாழக்கூடிய ஒரு சூழலில் வந்திருப்பார். அப்படி வந்திருந்தார்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கிற பல அரசியல் கட்சி தலைவர்கள் இல்லாமே போயிருப்பாங்க. வீரப்பன் ஒரு மிக பெரும் ஆளுமையுள்ள ஒரு தலைவராக இருந்திருப்பார். அப்படி வீரப்பன் அந்த தலைமை பொறுப்புக்கு வந்திருந்தார்னா அதுக்கு வழிகாட்டியாக இருந்து துணையாக இருந்த தேவராஜை நம்ம எல்லாருமே தலைமையில தூக்கி வச்சு தான் கொண்டாடி இருப்போம். சூழ்நிலை மாறிட்டுது. அதாவது துரைப்பாண்டியனுக்கு விபத்து ஏற்பட்டதின் பயனாக தேவராஜுடைய கட்டுப்பாட்டையும் மீறி துரைப்பாண்டியனுடைய கட்டுப்பாட்டை மீறி அது முழுக்க முழுக்க விஜயகுமார் அப்படிங்கிற ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டுது. அவரும் செந்தாமரைக்கரனும் தான் இவங்களை சுட்டுக் கொள்வதற்கான திட்டத்தை வகுக்கிறாங்க. அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் அதற்கு ஒரு பச்சை கொடி காட்டியிருக்காங்க. இதனால தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த அளவில் நீங்கள் தயவு செய்து தேவராஜை எந்த சூழ்நிலையிலையும் குற்றவாளியாக பார்க்க வேண்டாம். அதே மாதிரி நான் வீரப்பன் வாழ்ந்ததும் இந்த நூலில் இன்னும் தெளிவாக குறிப்பிட்டிருப்பேன். துரைப்பாண்டியன் எந்த இடத்திலும் என்கவுண்டர் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் அல்ல. அவர் பதவிக்காலத்தில் வந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் யாரையும் அடித்து உதச்சி பயமுறுத்தி திருத்தலாமே தவிர சுட்டுக் கொள்வதன் மூலமாக தீர்வு காண முடியாது அப்படிங்கிற கோட்பாட்டில் போகிறவர். கொஞ்சம் கடுமையான தண்டனைகள் கொடுப்பார். தவிர அவர் சுட்டுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு போகக்கூடிய ஆள் அல்ல. அதை அவர் ஏற்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு மனிதனை திருத்தி அவன் மூலமாக அந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே திரும்பி நல்ல வழிக்கு வரணும் அப்படிங்கிற கோட்பாட்டை கடைபிடிச்சு வர்றவர். அந்த அடிப்படையில் தான் பிட்பாக்கெட் திருடன், கஞ்சா வித்தவன், சாராயம் வித்தவன் எல்லாரையும் மாற்றி அவனை நல்வழிப்படுத்தி அவன் மூலமாகவே மக்கள் மத்தியில் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத சொல்ல வைக்கிற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு இருக்கிறவர். அவருக்கு ஏற்பட்ட விபத்து தான் வீரப்பன் அவருடைய வாழ்க்கையை முடிச்சிட்டது. இந்த நூல்லையே நான் சொல்லியிருப்பேன். அதாவது வீரப்பன் வாழ்ந்ததும் இந்த 4ஆம் தொகுதி நூல்லையே சொல்லியிருப்பேன். மாத்துப்பரி கல்லாட்டை பகுதியில் இருந்த ஐயந்துரை வகைராவோட துரைப்பாண்டியன் பேசும்போதும் தேவராஜோட பேசும்போதும் கூட வீரப்பன் ஆப்ரேஷன் நான் தான் முடிக்க போகிறோம், நம்ம தான் முடிக்க போகிறோம். ஆனால் அது எந்த வகையிலும் என்னால் சொல்ல முடியாது, எப்போன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவங்கள கொல்ல மாட்டேன். அது வரைக்கும் அவங்க கர்நாடகா போலீஸ் கையில் எந்த சூழ்நிலையும் சிக்கிடக்கூடாது. நம்ம கைக்கு வந்தால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் செயல்பட்டார். கடைசியாக அக்டோபர் 18ஆம் தேதிக்கு 2 நாள் முன்னால் சேலம் பர்னட் ஸ்டாண்டர்ட் கெஸ்ட் ஹவுஸில் நடந்த மீட்டிங்கில் கூட துரைப்பாண்டியன் வீரப்பனை உயிரோடு பிடிக்கிறதான் காவல்துறைக்கு பெருமை, அவரை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறதான் தமிழ்நாடு காவல்துறைக்கு மரியாதையாக இருக்கும், அது இன்னொரு 2 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போகும்போது தான் துரைப்பாண்டியனுக்கு விபத்து ஏற்பட்டு மயக்க நிலைக்கு போயிடுறாரு. 2 நாள்கள் மயக்கம் எழுந்த பிறகு தான் இந்த ஆப்ரேஷனுடைய அடுத்த கட்டத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த கட்டத்திலேயே மருத்துவமனையில் இருந்த துரைப்பாண்டியனுடைய கையை விட்டு இந்த ஆப்ரேஷன் இன்னொரு அணி கிட்ட போயிடுது. அந்த அணியில் தான் செந்தாமரைக்கண்ணன், விஜயகுமார், சரவணன், குமரேசன் அப்படிங்கிற இந்த டீம் உள்ள புகுந்து வேலையை முடிச்சிட்டாங்க. துரைப்பாண்டியன் விபத்து நடக்காமல் இருந்திருந்தால் இன்னைக்கு வீரப்பன் உயிரோடு இருந்திருப்பார். தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயோ இந்திய பாராளுமன்றத்திலேயோ மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய, அரசினுடைய அதிகாரம் மற்ற காவல்துறையினுடைய ஒடுக்குமுறைகளை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நபராக வந்திருப்பார். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமையே போயிருக்கும். அந்த இடத்த அவர் கைப்பற்றி வச்சிருந்துப்பார்.
இந்த நிலை மாறினதுக்கு காரணம் முழுக்க முழுக்க துரைப்பாண்டியனுடைய விபத்து தான். அந்த விபத்து தான் பல பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருச்சு. அந்த விபத்தின் மூலமாக தான் தேவராஜும் வீரப்பனை காட்டி கொடுத்த துரோகி அப்படிங்கிற அந்த பட்டத்தை ஆளாயிட்ட சூழலில் வந்திருக்காரு. உள்ளபடியே விபத்து நடக்காமல் இருந்தால் வீரப்பனை வழி நடத்தி வெளியில் கொண்டு வந்து மக்கள் முன்னால் காட்டின ஒரு பெரிய ஹீரோவாக தான் நம்ம தேவராஜை பார்த்துருக்க முடியும். நான் வெளியிட்டிருக்கிற வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் 4ஆம் தொகுதியில் உள்ள ஒரு செய்தியை சொல்லியிருப்பேன். நான் ஏற்கனவே அது தொடர்பான வீடியோவிலையும் அந்த செய்தியை சொல்லியிருப்பேன். தும்கல் காட்டு பகுதியிலிருந்து M1 அப்படிங்கிற இந்த ட்ரேடர் வீரப்பனை சந்திக்கிறதுக்காக தங்கானுடைய கொட்டாய்க்கு, அவருடைய காட்டு கொட்டாய்க்கு போயிட்டுருக்காரு. அப்போ போகும்போது அவர் கையில் ஒரு டார்ச் லைட் கொண்டு போகிறாரு. அந்த டார்ச் லைட்டுக்குள்ளாக இந்த M1 அப்படிங்கிற தேவராஜுக்கு தெரியாமலேயே ஒரு டிரான்ஸ்மீட்டரை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்மீட்டரை வச்சு கொடுத்தது செந்தாமரை கண்ணன். இந்த டிரான்ஸ்மீட்டரோட தேவராஜ் தங்கானுடைய காட்டில் போய் வீரப்பனை சந்தித்து பேசிட்டு அந்த டார்ச் லைட்டை அவங்ககிட்டயே கொடுத்துட்டு வந்துடுறது. அவங்க அந்த டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய வழியை பின்தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு செந்தாமரை கண்ணன் தலைமையிலான ஒரு டீம் தயாராக இருந்தது அப்படிங்கிறத எழுதியிருந்தேன். இது உண்மைதான் அப்படிங்கிறது இப்போ மீண்டும் ப்ரூஃப் ஆகிருக்கு. நான் வீரப்பனை சந்திச்சுட்டு வந்த அந்த காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னோடு நல்ல நட்பு ரீதியான தொடர்பில் இருக்கக்கூடியவர் SP ஹுசைன். அவர் கடந்த வாரத்தில் நான் ஒரு நேர்காணல் எடுத்திருந்தேன். வீரப்பன் தொடர்பான செய்திகள் மிக குறைவாகவும், காடுகளை பற்றியும் காவல்துறை பற்றிய செய்திகள் அதிகமாகவும் அந்த நேர்காணல் இருக்குது. அடுத்த ஒரு வாரத்துக்கு அந்த நேர்காணல் தொடர்ந்து வரும், அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் ஹுசைன் அவர்களும் ஒரு செய்தியை சொல்கிறாரு. தும்கல் காட்டு பகுதியில், அந்த இடத்துக்கு பேர் அவருக்கு தெரியலங்கிறாரு, அந்த காட்டு பகுதியில் நாங்கள் ஒரு மலை மேலே தங்கியிருந்தோம். அந்த மலை மேலே ஒரு இடத்துல தங்கி நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டடியாக இருந்தோம். அப்போது ஒரு டிஃபன் பாக்ஸ்குள்ளே ஒரு டிரான்ஸ்மிட்டரை வச்சு எங்கள் அதிகாரிகள், உளவுத்துறை அதிகாரிகள் கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் வர்ற வழியில் வீரப்பனை எடுத்துகிட்டு வருவார். அதை நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற பொசிஷனில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஆனால் எதிர்பாராமல் அதே மாதிரியான இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் ஃபோட்டோகிராஃபருடைய பையிலிருந்து சிக்னல் கொடுத்ததுனால அந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டுது. கிட்டத்தட்ட இரவு 9 மணிலேருந்து விடிய காலம் 4 மணி வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல உட்காந்துருந்து திரும்பி வந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இந்த செய்தியும் நான் நூலிலையும் சொல்லியிருந்தேன். ஏற்கனவே என்னுடைய வீரப்பன் வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் தொடர்லையும் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பல சம்பவங்களை பற்றிய செய்திகள் எல்லாமே நான் எழுதுனதுக்கு பிறகு இப்போ ஆதாரபூர்வமாக வந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் கடைசி 5 நாள்களில் என்ன நடந்தது அப்படிங்கிற செய்தியையும் கண்டிப்பாக வரும். அது நான் எழுதியிருக்கிற நூலை ஒத்து தான் இருக்குமே தவிர அதுலேருந்து முற்றிலும் மாறுபட்டெல்லாம் இருக்காது. இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம், கொளத்தூர் மணியன் அவர்கள் வீரப்பனுடைய மரணம் நடந்ததுக்கு 5 நாளைக்கு முன்னே சந்தித்து பேசுனதா தேவராஜ் இந்த நேர்காணல் சொல்லியிருப்பார். இதை மணியன்னு ஒத்துக்கிறாரு. ஆனால் 5 நாளா 10 நாளா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கடைசி காலகட்டத்தில் ஒரு முறை சந்தித்தோம் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அக்டோபர் 18ஆம் தேதி அன்னைக்கு வீரப்பன் கொல்லப்படுவதற்கு கொளத்தூர் மணியனன் தான் காரணமாக இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தில் தான் விஜயகுமாரும் செந்தாமரை கண்ணனும் ஏற்கனவே பேசியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க எழுதின நூல்லையும் செய்தி வெளியிட்டிருக்காங்க. தேவராஜ் சொல்லக்கூடியதும் கிட்டத்தட்ட அந்த கோணத்தில் தான் வருது. ஆனால் அதில் துளியும் உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, வீரப்பனுக்கு கண் மருத்துவம் பார்க்குறதுக்காக தான் அவர் சிலோனுக்கு போனார் அப்படிங்கிறதும் பொய். அதுக்காகத்தான் இந்த நபர் மூலமாக நாங்கள் வேனில் ஏற்ற வச்சோம் அப்படிங்கிறதும் பொய். இந்த 2 பொய்யோட இன்னும் சில பொய்களை எல்லாம் சேர்த்து கொளத்தூர் மணியனனை குற்றவாளியாக காட்டுற மாதிரியான ஒரு திசையில் தான் விஜயகுமாரும் செந்தாமரைக்கரனும் இந்த கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதில் துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ வாயில சொல்லிக்கிறேன். இறுதி 5 நாளில் என்ன நடந்தது அப்படிங்கிறது சம்பந்தப்பட்டவர்கள் வாய் வழியாகவே கடைசியாக வரும். அதை தேவராஜே கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் இருக்காரு. நானும் கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் இருக்கிறேன். கொஞ்சம் பொறுத்திருப்போம். கடைசி 5 நாளில் நடந்த செய்திகளையும் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து தேவராஜ் அவர்களுடைய இறுதி நேர்காணலை பாருங்கள். இன்னும் பல விஷயங்களை பேசணும் அப்படின்னு தேவராஜ் கூப்பிட்டு இருக்காரு. கண்டிப்பாக பேசுவோம். பேசுகிற செய்தி எல்லாமே சிவா மீடியாவில் வரும். நன்றி, வணக்கம். அடுத்த நாள் காலையிலே அதுதான். அப்போ பஸ் இல்லை, டெம்போ தான். 7:30 காலையில் 7:30 வந்துடும். வந்துட்டு நீங்கள் மணியன் ஒரு டைம் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பொருள் கொடுத்துருக்குது, அவர்கிட்ட கொண்டு போய் கேஷ்ட்டு கொடுக்கணும். சரிங்க கொடுக்கலாங்க. ஆனால் எனக்கு அவர்கிட்ட பேசுறதுக்கு அச்சமாக குழப்பமாக இருக்குது. ஏன்னா இடையில இப்படி போயிட்டு வந்திருக்குல்ல, இதை பற்றி யாருக்கு எதுவும் தெரியல, கேட்கல. அவருக்கு என்ன தெரியும், போய் காவல்துறை தவிர யாருக்கும் தெரியாதுல்ல. அப்புறம் போயிட்டு மேட்டூர் ஃபோன் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் இருக்கிறேன், வீட்டுக்கு வந்துடுங்க, ஒரு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தோட்டத்துக்கு வரங்கனாரு. அதான் சார் அப்படி தான் நானும் வரேங்கண்ணா ஒன்று
ஒரு 4 மணி வாக்கு அங்கே தோட்டத்து வாங்க சொன்னார். சரின்ட்டு அப்படியே அங்கேயே எஸ்டடி பத்தில் குளத்து வந்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு 3 மணிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணி 4 மணிக்கு போனாங்க. அண்ணன் வெளியில் உட்காந்துருந்தாரு, கொடுத்தங்க. இது மாதிரி என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்கண்ணா. சரி சரி, ஏதோ மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு ஏதாவது கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது தகவலாக தான் இருக்கும், வர சொல்கிறாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தகவல் சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். சரி, நீங்கள் காலையில் வாங்க தேவராஜ், என்னன்னு சொல்கிறோம். நீங்கள் போங்கப்பா, நாளைக்கு வந்து தேவராஜ் பாருப்பா, நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே அவர் வந்து பாருன்ட்டார். அப்புறம் அடுத்த நாள் மணியன்ட்டு போனோம். எஸ்பிகிட்ட போயிட்டு வந்து அடுத்த நாள் எஸ்பி ஆஃபீஸுக்கு போனோம். போயிட்டு நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்குது. சரி, வேற ஒரு தகவலும் இல்லையா? தகவல் எதுவும் இல்லை சார். அவ்வளோதான் சார், எதுவுமே கேட்கல சார், எதுவுமே கேட்கல. காப்பி குடிச்சிட்டு நீங்கள் கிளம்புங்கப்பா, போய் உங்கள் ஒர்க்கு பாருங்கப்பாங்க, தகவல்லாம் உடனே வந்துடுங்க சார். ஒரு இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல சார். இப்போ நான் இருக்கிறல கேம்பில் எதனாலும் பாண்டிக்கணும் வந்து சொல்லுவார். அப்போ துரப்பாடி சார் ஃபோன் எடுக்கல. எனக்கு இப்போ ரொம்ப நாளையானே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் 2-3 முறை முயற்சி பண்ணி பார்க்குறீங்க, எடுக்கல. அப்புறம் அவர் ஃபோன் எடுக்காது கேம்புக்கு போகிறது எனக்கு அச்சமாக இருக்குது, பயமாக இருக்குது. நமக்கு ஒரு பாதுகாவலம் யாரும் இல்லையான்ட்டு. ஆனால் போயிட்டு இவர் அண்ணா அடுத்த நாள் வர சொல்லிட்டு இது மாதிரி மறுபடியும் ஒரு தடவை அங்கேயே வர சொல்லியிருக்காங்க. அவங்க ஆள் வந்து கூட்டி போமா, ஒரு தடவை போயிட்டு வந்துடலாம், அதை உடனடியாக வர சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னைக்கு சொல்கிறாங்களா இப்போ வந்து சொல்லுங்கள் தேவராஜ், டைப் ஃபிக்ஸ் பண்ணி சரன்னு போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடலாம், பாதுகாப்பாக போக்குவரத்தெல்லாம் பார்த்துக்காங்க. சரி, அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் அதெல்லாம் ரொம்ப விவரமாக இருப்பீங்க அப்படின்ட்டு காபி சாப்பிட்டு மலை தோட்டத்தில் கிளம்பி வந்துட்டு எனக்கெல்லாம் அந்த ஒரு 2.5 மாதத்தில் மன உளைச்சல். அதுக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் அங்கே நம்ம இவங்க நிர்பந்தம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயமே கிடையாது. ரொம்ப பாதுகாப்பாக என்ன பண்ணுமோ அதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான். ஆனால் சொல்லிட்டு போயிட்டு மாப்பிள்ளையோட தகவல் இது மாதிரி அண்ணா வரன்ட்டாருன்னா அவர் அதுக்குன்னே இருக்கார், ரெடியாக இருக்கார். அடுத்த நாள் காலையெல்லாம் இது மாதிரி சொன்ன உடனே அண்ணா வரேன்னு சொல்லிட்டாரு, நான் நாளைக்கு வந்துடுறேன் போய் பேசிட்டுன்றாரு. என்னமோ போனது கடையில் வாரம் வாங்கிட்டு வர மாதிரி. எங்கே இருக்காங்க நாங்கள் அப்படின்னா, இருக்காங்க பக்கத்தில் தான் இருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுவோம், காலையில் உங்களை பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுவோன்றாரு. அப்புறம் காலையில் அதே மாதிரி 7:30 வராரு. அப்புறம் புதன்கிழமை நைட்டு 2004 அக்டோபர் 13 புதன்கிழமை நைட்டு மணி என்ன நீங்கள் எல்லாம் நம்ம அங்கே போகிறதில்ல, முன்ன போன வழி இடத்துலையும் தாண்டி அவத்துலேயும் பைக்கை நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் மேற்கு போகணுங்க. முன்ன போன தோட்டமே தான் தோறணும் இல்லை, பக்கத்துலேயே பேசிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அந்த இதுலேயே சந்திப்பு சொன்ன மாதிரியே. அப்புறம் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறோம், ஆனால் இது மாதிரி தானா ஃபோனில் தான் பேச சொன்னார். இப்படி இன்றைக்கி புதன்கிழமை நைட்டு வர சொல்லிட்டாங்கண்ணா, எப்படின்னா உங்களுக்கு டைம்னு கேட்க சொல்லிட்டாங்கண்ணா, போயிட்டு வந்துடலாம்பா பத்திரமா எப்படி போனேன்னான்ட்டு ஆள் மூலமாக எல்லாம் முடிவு பண்ணிக்க அப்படின்ட்டேன். சரி, நான் புதன்கிழமை நைட்டுன்னு சொல்லியாச்சு. நான் வந்து அங்கே ஏரியாவுக்கு வந்துடுறேன், எனக்கு தான் இடம் தெரியுமில்ல ரோட்டு, அங்கே ஏதோ ஒரு வண்டி பிடிச்சி வந்துடுவோம். நீங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு 8:30-9 மணி வாக்கு போகிற மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்கன்றாரு. நம்ம 2 பேரும் போவேன்னா நீங்களே போயிருங்க. நான் அந்த ஸ்பாட்டுக்கு எனக்கு தெரியும், பெண்ணாரத்துலேருந்து 3-4 கிலோமீட்டர் அங்கே வந்து நீங்கள் ரோட்டு வரமான்னு இல்லைங்க, நேதாவர் வண்டியில் வந்துடுன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு கரெக்டாக நாங்கள் ஒரு 8 மணிக்கு, அவர் 8:30க்கு மேலே நான் வந்துடுன்றாரு. 9க்குள்ளே 8 மணிக்கெலாம் கொண்டு போய் பைக் எங்கடா போடுறதுன்னு பார்த்தா அதில் அந்த முன்ன போட்டதுக்கு மேலேயே நெல் கூடம் களம், அது திட்டு நெல் கூடம் கட்டியிருக்கு. பார்த்துட்டு அதில் உள்ளே பைக்கை நிறுத்தி சைடில் போட்டு, அப்போல்லாம் போக்குவரத்து அதிகம்ல, வண்டி சுமார் ரேராக ஒரு சில டிவிஎஸ் பட்டி இது மாதிரி வரும். இப்போவும் அப்படி தான் இருக்கு அந்த பகுதி. அப்படிங்களா? இப்போ பைக்கு நிறைய பெருகி போயிடுச்சு. இந்த கொரோனாவுக்கு பிறகு போக்குவரத்து அதிகம், அதுக்கு முன்னே ரொம்ப குறைவு. வண்டி நிறுத்திட்டுனா காத்துட்டு கிடந்துங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே 9 ஆகி போச்சு. ஏதோ அண்ணன் வரல, இங்கே ஏதோ பிரச்சனை ஆகிட்டுருக்குது, வேறு சிக்கலாட்டிருக்கு. இன்னும் 1 மணி நேரம் பார்த்து நம்ம கிளம்பிடலாங்க, அவங்க வேறு காத்துட்டு போவாங்களே என்ன பண்ணுறதுன்றார் அவர். இப்போ இந்த மேட்டில் அங்கே அவன் காத்துக்கிட்டு தான் போய் அவனுங்க
வேற என்ன பண்ண முடியும்? இது என்ன பண்ண முடியும்? அப்படின்னு 1 மணி நேரம் பார்க்கலாம் இருங்க, 11 மணி வரலாம் அப்படின்ட்டு நின்று ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. கரெக்டாக இப்போ பெரிய வண்டிய காரை ஜீப்பா தெரில, சரன்னு அங்கே லைட் அடிச்சுட்டு வந்துச்சு. நாங்கள் திடீர்னு ஒரு பைக் வந்தால் கூட அப்போ அந்த நெல் குடத்தில் உட்காந்து போனது எட்டி பார்க்குறது வந்துச்சு அங்கே அந்த நாங்கள் ரோட்டோரத்தை வந்து நிற்கிறோங்க லைட் போடலாம். ஆனால் நம்மள ரோட்டோரத்தை நிற்க சொன்னார்ல, ஒரு வெளிச்சம் தான் ரோட்டோரத்தை நின்று அங்கே அப்படியே வண்டி வந்த வண்டி அப்படி நின்று பழுக்கு நான் போயிடுச்சு. அப்புறம் அண்ணன் இறங்கி நடந்து வரா. நான் போனதை கை காட்டுறான் அந்த அவங்க அடிக்கிற அந்த வெளிச்சத்துலேயே. அது எந்த வண்டி என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அண்ணா பட வேகமாக வராரு. அவ்வளோ தூரத்தில் அங்கே நிற்கிற வந்ததும் எந்த வழியில் போகணுங்க நாங்கள் அப்படின்றார் அவர். இதுலேயே தானே இறங்கி போகணும், பைக்கெலாம் அங்கே நிறுத்தியாச்சுண்ணா அப்படின்றாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா வரத்துக்கு. ஆமாம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா வரத்துக்கு. நான் கூட நீங்கள் என்ன நினச்சிட்டு தெரியல, இந்த வாசனையிலே வந்தோம், வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அப்பா மாமூலாக போகிற மாதிரி அந்த வாடி விட்டு இறங்கி அந்த இறங்குற வாடை 2 டைம் அதே வாடை தான். முன்னாடி கூட்டி போய் இறக்கணும்ல, அதே வாடை அதே இடம். கொஞ்சம் மேலே பைக்கை நிறுத்துறங்க, இப்போ முன்ன பதியில் நிறுத்தினவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு மலை வாடையை தாட்டி அப்படி போய் அப்படி போனேங்க. மாப்பிள்ளை இப்படியே கொஞ்சம் இப்படியே கூட்டி போகிறாரு. மேற்கு பக்கம் தானா வந்துட்டு போனோன்னா அந்தாண்ட சந்திச்சிடலாண்ணா அப்படின்றாரு. அவர் 10 மணிக்குள்ளே நாங்கள் வந்தோன்னு சொல்லிட்டேங்க. அவங்க இருந்தாலும் முன்ன போனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்துங்க திட்டுக்கிட்டு போயிட்டேங்க. அவ்வளோதான் நடந்திருப்பாங்க, அதிகமாக இல்லை. போனோன்னா அப்புறம் மாப்பிள்ளை அண்ணன் நீ உட்காருங்க, ஆணுக்கு என்ன வந்துட்டு போது பார்த்து அண்ணனை உட்கார வச்சுட்டு அந்த பாரமால் நின்று பாருங்க சைடில் அப்படின்ட்டு. அப்படி சொல்லிகளே படக்குன்னு தான் தாண்ட ரொம்ப தூரத்தில் நான் பார்த்துட்டு நிற்பாங்க. அண்ணா நான் பார்த்துருப்பாங்க, அப்படியே ஆனால் வந்தாலும் அண்ணன் மாற்றி நான் கூட்டி போயிடுவோம், நீங்கள் போங்க அப்படின்ட்டு விட்டுட்டு போய் எங்களை நான் வந்து ஒரு 2 நிமிஷம் இருக்கும். உடனே அப்புறம் இவர் சவுண்டு எனக்கு அடிச்சு குகோ அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாரு. 3 டைமு கொடுத்தாரு, வந்துட்டாங்க. அப்புறம் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷத்தில் படப்பொண்ணு நம்மளுக்கு கூட்டி போனவரும் சந்திர கவுண்டரும் சிரிச்சுக்கிட்டு வராங்க. வந்தது சந்திர கவுண்டரு முன்னாடி அந்த கல்லாண்ட நேரு அந்தாண்ட வரைக்கும் லைட் அடித்து பார்க்குறாரு. ஒரு டைம் லைட் அடித்து பார்ப்பாரு, முன்னாடி வருவாங்க யார் அடித்து பார்த்துட்டு அங்கே அப்படின்ட்டு கும்பிடு போட்டு அப்புறம் மலை வந்து அண்ணனுக்கு கும்பிடு போட்டு கை கொடுத்துட்டு நல்லா விசாரிச்சு அதே ஒரு 2 நிமிஷத்தில் அப்படி கூட்டிகிட்டு நடக்கிறாரு. ஆனால் பக்கம் தானே வாங்கினான்ட்டு போகிறாங்க. மாம்பழம் நடக்குது, டீ பிஸ்கட் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு 2004 அக்டோபர் 13 புதன்கிழமை அவங்களாண்டு போகும்போது ஒரு 10:30 இருக்கும், 10:30 மணி இருக்கும். பார்த்துட்டு ஆனால் ஒரு 15 நிமிஷத்தில் டீக்கெல்லாம் குடிச்சு பேசிட்டு சரி லேட் ஆகிடுச்சு அண்ணெல்லாம் வரத்துக்கு, நேரத்தில் கூட்டி போய் அண்ணனை சேர்த்தணும். அப்படியே உட்காந்து போட்டு மாம்பழம் 2 பேர்த்து விட்டுட்டு போகிறாங்க. போயிட்டு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். பேசிட்டு வந்துட்டு மறுபடியும் காப்பிலாம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பேச வேண்டியது இருக்குப்பா, அப்படியே உட்காருங்கப்பா அப்படின்ட்டு மறுபடியும் பிஸ்கட்லாம் கடிச்சிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அதெல்லாம் அவங்க கேனை வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் பெரிய பெரிய கேனை ஊற்றி கொடுக்குறாங்க. ஆனால் மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக ஒரு 2 மணிக்கு இருக்கும், 2 மணிக்கு பக்கமாக இருக்கும். அப்போ நான் வாட்ச் போட்டுட்ருப்போம், கையில் ஒரு வாட்ச் ஒரு சில்வர் இதில் போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி வாட்ச் கட்டிட்டே விட்டோம். அதோட முடிஞ்சது. போயிட்டு வந்துட்டு எல்லாம் பேசிட்டு அந்த கடைசி கட்டம் ஒரு உருக்கமான தகவல். அண்ணனை கூட்டி வந்து விட்டுட்டு அவர் மாப்பிள்ளையை உள்ள கூட்டி போனார் தனியாக 2 பேரும். கோவிந்தன்னா பெரியவரும் ரொம்ப தளர்ந்த குரல், தடுமாற்றமான நடை, வீட்டுக்குள்ளே நடக்கிறது தடுமாற. அவரை கூட்டிகிட்டு போயிட்டு மாப்பிள்ளைகிட்ட உள்ள ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு நான் அண்ணங்கன்னா சேதுக்கு இதெல்லாம் இருக்கிறாங்க 3 பேரும், நாங்கள் 4 பேரும். அப்புறம் அவரை கூட்டிகிட்டு அப்படியே அவர் 2 பேர் வராங்க. காட்டுராஜா அண்ணனா மாப்பிள்ளையும் வராங்க. வந்துட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் அப்படியே தம்பியை கூட்டிக்க அப்படின்ட்டு
என்னை கூட்டிகிட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தூரம் அந்தாண்ட போய் செடி மரப்பில் உட்காந்து, தம்பி அப்படி தழுதழுத்த குரல்ல, தம்பி எனக்கு சொன்னதெல்லாம் சாதிச்சுட்டப்பா, உனக்கு ஒன்றுமே செய்கிறோம், எல்லாம் தெக்க நின்று போச்சு. நான் ஒரு 2 மாதம் கழித்து ஒன்று மறுபடியும் தொந்தரவு பண்ண மாட்டேங்க. குரலை தழுதழுத்து, மறுபடியும் தொந்தரவு பண்ண மாட்டேன் தம்பி, மறுபடியும் வாங்க போனோம், உங்களை அலைக்கழிச்சு அதை மாட்டிக்கிட்ட சிக்கலாக போயிடும். போயிட்டு வந்து அங்கே இருக்கிறதெல்லாம் எடுத்து வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு பழைக்கிறதுக்கு வேண்டிய அளவுக்கு உதவி செஞ்சுட்டு மறுபடியும் ஒன்று எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேங்க. காளி சொன்ன மாதிரி எனக்கு எல்லாரும் சாதிச்சு கொடுத்துட்டுப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சி அப்படியே அழுகுறாரு. ஆனால் என்னென்ன நீங்கள் போய், இல்லைப்பா இது பெரிய சோதனைப்பா, 2 ஆண்டு காலம் போராடணுப்பா, முடியலப்பா, ஒன்றால் இது நடந்துச்சுப்பா அப்படின்ட்டு பேசிட்டு மாமூலம் அந்த செலவு கொடுக்குறது, அது அடிப்படை பொருள்கள் வாங்குறது கொடுத்துட்டு கோயந்தனாவரும் அப்புறம் என் தோல் மேலே கை போட்டு கொஞ்சம் நடந்த உடனே தடுமாறி உலகெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு, இதுக்கு தான் தம்பி இது சரி பண்ண தம்பி, இதுக்காக தான் ஒன்று தேர்ந்தெடுத்து போராட்டம் நடத்தினது அதனோட சந்திக்கிறதுக்கு பார்க்கலாம். இந்த 1 வாரமாக காளி வேறு கனவுல எதோ வந்து சொல்லுது கண்ணு, பயமாகவும் இருக்குது மனசுக்குள்ள, ஏதோ சொல்லுது. கோயந்தனை பக்கத்தில் நின்றுக்கிற அப்படி அந்த வார்த்தையை பேசுகிறாரு. அவங்கெல்லாம் அங்கே அந்த மருத்துவம் அந்தாண்டுருக்குறாங்க. இந்த 1 வாரமாக காளி கனவுல என்னொன்று கெட்ட கனவை காட்டுது தம்பி, மனசுக்குள்ள ஒரு அச்சமாக இருக்குது, என்ன நடக்குது எது நடக்குதுன்னே தெரியல, கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி எப்படியோ நான் எங்கள் வாழ்க்கை விதி நடக்கிறது நடக்கட்டும், குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்கா, ஒன்றுமே செய்யலை, என்ன ஒன்று வெறுங்கையோடு அனுப்புகிறோம் அப்படின்ட்டு தேம்பி அழுகுறாரு. ஆனால் என்னண்ணா போய் அழுகுறீங்க, நான் என்ன எனக்கு எதுவும் தேவையில்லைண்ணா, நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்றோம். இல்லை காளி எதையோ சொல்லுது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, பார்க்கலாம், குழந்தைங்கள நல்லா பத்திரமா பார்த்துக்கா, வீட்டில் குழந்தைங்கள்லாம் பத்திரமா பார்த்துக்க, நல்லா படிக்க வை அப்படின்றார். என்னடா பெரியவர் இப்படி சொல்கிறாருன்னு எனக்கு ஒரே மனக்குழப்பம். இதுவரை அப்படி ஒரு வார்த்தை பேசினதே இல்லை. உடனே குடும்பத்தை பற்றி 2 வார்த்தை பேசுறதோட சரி, அதுக்கப்புறம் அதை பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியை கூட்டி போய் காளி ஏதோ ஒரு வாரம் வார்த்தை சொல்லுது, கெட்ட கனவெல்லாம் காட்டுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சரி நான் நினச்சதை நீ சாதிச்சிட்ட, உன்னால் எல்லாம் நடந்தது, உனக்கு எதுவும் பண்ண முடியல, பண்ணுறோம் பார்க்கலாம், இருந்தால் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். நான் சத்தியமா இருந்தால் பண்ணுறோம், 2 மாதத்துக்குள்ள இருந்தால் பண்ணுறோம் அடித்து சொல்கிறார். அப்படின்ட்டு அப்புறம் என் தோல்மலைக்கு அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே நான் அப்படியே நடந்து போகிறோம். கோயந்தன் பின்னாடி வர்றாரு. அவங்களாண்டு போனதும் ஒரு எல்லாத்திட்டையும் அவர் பெரியவருடைய குரல்லாம் மாறி போச்சு, அந்த பழைய மாதிரி இல்லை. அவர் கோயந்தன்னு 1 வாரத்தை 2 வாரத்தை பேசாமல் அப்படியே இருக்காது. அவர் எப்பவுமே அதிகம் பேச மாட்டாரு, அதிகம் பேசாமல் ஒரு 2 வாரத்தை 1 வாரத்தை என்கிட்ட நல்லா விசாரிப்பார். அன்றைக்கி எதுவுமே பேசலை. என்கிட்ட நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன், அண்ணன் வீட்டு பிள்ளைங்களாம் பார்த்தீங்களா, நல்லா இருக்காங்களா, நல்லா இருக்காங்க, அண்ணன் வீட்டு பிள்ளை நல்லா இருக்காங்கண்ணா, எல்லாம் நல்லா இருக்காங்கண்ணா அப்படின்ட்டு. அப்போ இங்கே நம்ம வீட்டு பக்கத்தில் தானே இருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்துல தானே, நல்லா இருக்காங்கண்ணா, எல்லாம் நல்லா பள்ளிக்கூடங்கள் போகுதுங்களா, வராங்கண்ணா, நல்லா படிக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அதோட சரி. அவர் அப்புறம் போயிட்டு அண்ணன் நின்று ஒரு 5 நிமிஷம் எல்லாம் இது மாதிரி நான் தம்பி வந்து நான் சொன்னதை செஞ்சு கொடுத்துட்டாரு. தம்பி இதே மாதிரி அண்ணன் இன்னைக்கு பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுங்க, உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டு இந்தாண்ட நடந்தாங்க. நடந்துட்டு அப்படி எங்களை விட்டுட்டு இந்தாண்ட அண்ணக்கிட்டலாம் பெரிய போய்ட்டு இந்தாண்ட வந்துட்டு தான் மறுபடியும் கோயந்தா நில்லுப்பா அப்படின்ட்டு தம்பி இங்கே வாங்க அப்படின்னு வந்தது. அப்படி கட்டி பிடிச்சி தோல் மேலே தட்டிட்டு கோயந்தா நாம் கொஞ்சம் தூரம் கூட்டி போய் விட்டுட்டு வந்துடலாம், நான் கூடவே போயிட்டு வந்துடலாம், இன்னும் கொஞ்சம் ரோட்டுக்கு பக்கம் கூட போய் நாம் இவங்களை விட்டுட்டு 2 பேரும் கோயந்தன் 2 பேருமே சரி நீங்கள் இங்கே இருங்க, பார்த்து ரிட்டர்ன் வந்துட்டு கொண்டு போய் விட்டு வந்துடலாம், கோயந்தா கொஞ்சம் தூரம் போய் விட்டு வந்துடலாம், கூடவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அது ஒரு நிகழ்ச்சியே ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியாக போச்சு. அவங்களுக்கு ஏதோ மனசில் அவருக்கு பட்டுக்குதுண்ணா. ஒரு பொருளாக தூரம் வந்துட்டு சரி லைன் பக்கமாக வந்துருச்சு, அதனால் பத்திரமா கூட்டிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் கும்பிட்டு கை பிடிச்சிட்டு கையை குளுக்குறாரு. என்ன பிடிச்சி 2-3 டைம். அப்பா பெரிய ஒரு அறிவாளி திறமைச்சாலி, அவ மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடைக்கல, இதுவரையிலும் அப்படி ஒரு ஆள் கிடைக்கல, பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அப்புறம் அண்ணனை கையை பிடிச்சி கும்பிட்டு தான் நான் பத்திரமா போங்க, பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாம் நல்லா இருங்க
அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறாங்க. அதுதான் நடந்தது. அப்போ கரெக்டாக வாட்ச் பார்க்குறேன் 2:47. அக்டோபர் 13ஆம் தேதி 2004 அக்டோபர் 13 புதன்கிழமை நைட்டு. அதுதானா சத்தியமாக நடந்தது. அதுக்கு பிறகு உங்களுக்கான தொடர்பு எதுவும் வரல? சத்தியமே எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. 2004 அக்டோபர் 18 நைட்டு 11 மணிக்கு மேலே மக்கள் எல்லாம் பரபரப்பாக எங்கள் வீட்டில் டிவியில் பேசுகிறாங்க. இதுக்கு மேலே சத்தியமாக எனக்கு ஒரு பாயிண்ட் கூட தெரியாது. எதுவுமே தெரியாது. அந்த 5 நாளுகள் நடந்தது. போலீஸுக்காரையும் தொடர்பு போலீஸாரையும் தொடர்பு வரல. அதுக்கு பிறகு யாருமே தொடர்பு வரல. தொடர்பே வரல. இதுதான் நடந்த சத்தியமா. ஆனால் அந்த இறுதி கட்டுற ஆள் பெரியவர் பேசுறது ரொம்ப ஒரு குழப்பமான அவருடைய வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் கடராஜா காலை இது சொல்லுது, இருந்தா பார்க்கலாம், உனக்கு ஏதாவது செய்யணும். அந்த வார்த்தை வருது. ஏன்னா அப்படி பேசுறீங்க? நான் அவர்கிட்ட நல்லா பேசுவோம். என்னங்கண்ணா அப்படி பேசுறீங்க? ஆமா, பேசுறீங்கன்னா மணிக்கணக்கில் பேசுவாரு. இல்லை தம்பி, காளி ஏதோ சொல்லுது கனவுல, கெட்டதா சொல்லுது, கெட்டதா சொல்லிட்டாரு. இவ்வளவுதானே என்னுடைய ஸ்டோரி. அதனால என்னால் அவங்க சத்தியமா சாவல. அது அடிக்கடி அப்படி நினைச்சு கண்டு கலங்குவோம். எல்லார்கிட்டையுமே சந்திக்கும் போது அதிகமாக சொல்ற வார்த்தை குழந்தைங்களை படிக்க வைங்க அப்படிங்கிறது. ஒரு பாமரன், ஒரு கல்வியறிவு இல்லாத மனிதன் லாஸ்ட் அந்த தகவல் சொன்னார். அதனாலதான் எத்தனையோ போராட்டத்தில் கூட பிள்ளையை படிப்பு நேரத்து கூட நிற்போம். நிறைய வேலை சோறு கூட சாப்பிடாம நீங்க என்ன நினைச்சாலும் சரி. சத்தியமே எதுவும் கிடையாது. இல்லை, அது வெளிப்படையா எல்லாருக்குமே தெரிஞ்சது. கொஞ்சம் அறிவு இருக்குது, கொஞ்சம் திறமை இருக்குது, புத்திசாலித்தனம், அவ்வளவுதான். ஆனா என்ன ஒரு போலீஸுக்காரன்னு சத்தியமா மிரட்டல. அப்பாரம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் துறப்பாண்டி சார் இப்போ ஆக்சிடென்ட் ஆகிட்டாருன்னதே தெரியும். அவர் கேட்டு பாருங்க, சத்தியமா தெரியாது. யாருமே எனக்கு பாண்டிகன்னு சொல்லலை. கொளத்தூர் மணியன்னா இங்கே பனமரத்து பள்ளத்தில் ஒரு முறை சந்திப்பு, துங்கல் காட்டில் 2 முறை சந்திப்பு. இந்த 2 முறை தான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலம் உங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு. 8-9 மாதம் இல்லை. மணியனுடைய தொடர்பு ஒரு 3-4 மாதம் தொடர்பு. ஒரு முறை 1 மாதம் தொடர்பு எல்லாம் போச்சு. மொத்த நேரம் ஒரு 8 மாதம் இருக்கும். 7-8 மாதம் இருக்கு. 7-8 மாதம் எனக்கு அக்யூரேட்டா தெரியல, அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். ஒரு 10 நாள் 15 நாள் முன்ன பின்ன இருக்கும். இதுதான் நடந்தது. நீங்க நம்ம சிவா மீடியாவில் வீரப்பன் வாழ்ந்தது விழுந்தது எழுதின புக்கு கிக்கு எந்த மேட்டர்னாலும் இதுக்கு மேலே நீங்க எது எழுதினாலும் அதை நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. சத்தியமா இது உண்மை. நீங்க மக்களுக்கு மறுப்பு தெரிவிச்சிருங்க. நான் எந்த குற்றமும் செய்யலை, அந்த குற்றவாளியும் கிடையாது. நன்றி.